ஹாய். நான் வந்து ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்கினேங்க. அது வந்து என்ன பொருள்னு அப்புறம் காட்டுறேன். எதுக்காக வாங்கினேன்னு இப்போ காட்டுறேன். இந்த எடுத்துட்டிங்களா, இது வந்து மிட்டாய் கடையில் நான் வந்து 5 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து நிறைய குட்டிச்சுவேன். இதே தான் எடுத்து தூக்கிட்டு கொட்டுவேன். இது வந்து எங்கள் அம்மா ஞாபகமாக எங்கள் அம்மாவோட குட்டி டம்ளர் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி டப்பா வந்து 5 ரூபா தான். நிறைய மிட்டாய் கடையிலலாம் பெரிய பையில் தொங்கும். சில பேர் ஃப்ரீயாக கூட கொடுப்பாங்க. பெரிய பெரிய டப்பாவாக இருக்கும், நல்லா ஈஸியாக இருக்கும். எல்லாமே கொட்டி வச்சுக்கலாம். ஜீனி, பருப்பு, புளி எல்லாமே கொட்டி வச்சுக்கிற மாதிரிக்கு நல்லா அண்டாவாலாம் டப்பா மிட்டாய் டப்பா வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் ஒர்த்து கிடையாது. சீக்கிரம் வச்சுங்க முறுமுறுன்னு அப்படியே இதாகிடும். ஆனாலும் இது வந்து இது தேவையில்லைங்க. இது மாதிரி இது வந்து கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கலாம், ஃப்ரீயாகவும் வாங்கிக்கலாம். அதனால நான் இந்த மாதிரி டப்பா தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பலாம் அழகாக ஜோடிச்செல்லாம் வைக்கல, இவ்வளோ தான். இப்படி தான் வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் செல்ஃபெல்லாம் போட்டு தரல எங்கள் அப்பா. அதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணும், செலவு இருக்குது. அதுக்கெல்லாம் மணி இல்லை. அதனால சரின்னு இந்த மாதிரி டப்பா தான். இதெல்லாம் கூட அவ்வளோ காசு கொடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி டப்பா கடையில் போய் ரொம்ப அதிக விலை தான். இதெல்லாம் வந்து ஒரு டப்பாவே 10 ரூபா 15 ரூபா அப்படி வாங்கிட்டு வந்துருக்குறேன். அது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். ஆனால் கடை ஆன்லைனில் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் வந்து கம்பி மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான். அது வந்து எங்கள் அப்பாவே செஞ்சு தரேன்னாங்க. நான் கம்பி மாதிரி சரி வாங்குவோம். அது வெறும் 200 கிட்ட இருந்துச்சு. அது வந்து நாங்கள் ஓரமாக வச்சுக்கிட்டு டப்பாலாம் அடுக்கி வச்சுக்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் எட்டை இங்கே வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கா, பக்கமாக வச்சுக்குவோம் தேவையானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன். என் பொண்ணு அது வேண்டாம், டிஃப்ரெண்ட்டாக அழகாக நம்ம வந்து இது சூப்பராக இருக்குமா, இதை வாங்கு அப்படின்னு சொன்னால் வாங்க காட்டுறேன். இங்கே பார்த்துங்க, இதான் பார்சல். இது வந்து 308 ரூபா. இது வந்து எனக்கு இஷ்டமே கிடையாது. என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கிறதுக்காக இதை வாங்கிட்டேன். வந்து இது என்னன்னா, வாங்கிவிட்டு எனக்கு இதை வாங்கி கொட்டி வச்சா அப்படியே குப்பரை கொட்டி விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. வேண்டான்னு போய் அது கேன்சல் பண்ணலான்ட்டு போனால் கேன்சல் கிடையாதுன்னு போட்டிருக்கு. பார்த்துங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஆன்லைனில் உள்ளவங்க. பொருளுக்கு வந்து வாங்கினா கேன்சல் வேணும்னா நினச்சி வாங்குவாங்க, வேண்டான்னா அது கேன்சல் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பொருளும் வந்து அதை காசு கொடுத்து வாங்கி அதுக்கப்புறமா வேணான்னு பார்சலில் திரும்ப கொடுக்கணுமா, அவங்க மறுபடி பேங்கில் போட்டு விடுவாங்களாம். அதுலேயும் காசை பிடிச்சிக்கிட்டு தான் போட்டு விடுவாங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க ஆன்லைனில். நம்ம ஒன்று சொன்னால் வேறு ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் கடுப்பாக வரும் எது கேட்டாலும். இப்போ வந்து அவளுக்கு பிடிச்சதை வாங்கிட்டேங்க. நான் அந்த 5 ரூபா டப்பாவே தேவையில்லை, அது நல்லா தான் இருக்குது. அது என்ன பண்ணுறது, சிலுவராக இருந்தால் கூட வச்சுக்கேன். என்ன பண்ணுறது, என்னடா ஒரு பல்பாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பிரிச்சாச்சு, முன்னாடியே பிரிச்சாச்சு. இதுக்கெல்லாம் வந்து லேட் பண்ண மாட்டேன். பிரித்து பார்த்தாச்சு. இருங்க, என்னடா அது, இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கட்டிடுறான். பல்பு தான், இந்த பல்பு மாதிரி நல்லா இருக்கு. இப்படி சுற்றி விடலாம். இப்படி இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம வெயிட்டாக ஏதாவது கொட்டி வச்சா அப்படி சாஞ்சிருமோங்கிற எனக்கு கவலை இருந்துச்சு. ஆனால் இது ரொம்ப லேசாக தான் இருக்குது. 300 ரூபாய்க்கு இது ஜாஸ்தி தான் இருக்குது. 200 ரூபாக்குள்ளே வாங்கலாம். அதுக்குன்னு அநியாயம். இந்த டப்பாலாம் வந்துட்டு இருங்க, அந்த நான் 5 ரூபா டப்பா இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்குது. எப்படியோ நசுக்கணும்னு வச்சுக்கோங்க, நொறுங்கி போயிடும். அப்புறமேட்டுக்கு வந்து ஆனால் இதில் இப்படி சுற்றுறதெல்லாம் இருக்குது, வேறு நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் வந்துருங்க, பிடுங்குறது கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் மெனக்கட்டு வெறுங்க எண்ணெயை ஊற்றிட்டு கடுவை போடணுன்னு படக்குன்னு பிடுங்கணும்னு வச்சுங்க, புட்டுக்கிட்டு எல்லாம் உளுந்துரும் போல இருக்குது. கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன மாதிரி யாரும் வாங்கிடாதீங்க, இது ரொம்ப வேஸ்ட்டு தான், எனக்கு பிடிக்கல. அப்பா இந்த பல்பு வந்து இதுக்கு ஸ்பூனெல்லாம் வாங்கணும் போல இருக்குது. மெனக்கட்ட பொருள் தான், பொறுமை இருக்கிறவங்களுக்கு தான் இது லாய்க்கு.
இப்படி டீசெண்டாக வச்சுக்கிறவங்களுக்கு தான் இது என்னமோ அழகாக இருக்கும், கிச்சனில் வச்சா நல்லாயிருக்கும், மாடலாக வச்சுக்குவோம் அப்படின்னு நான் என் பொண்ணு அதனால வாங்கியிருக்கிறேன். இங்கே பாருங்கள் அந்த குடம் நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, முடியெல்லாம் நல்லா இருக்கு, அழகாக இருக்கு. இது வந்து இப்படி சொல்லிட்டேன். கொஞ்சம் கஷ்டம் தான், எடுக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரெண்டே நல்லா புட்டு விடுவோம். இப்படி இருக்கு, எது வேணாலும் கொட்டி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கடுகு, நமக்கு அனைத்து பொருளுமே கொட்டி வச்சுக்கலாம். இது வந்து இதுக்கு வந்து அவ்வளோதான் காசு, 300 ரூபா அநியாயம்தான். 200 ரூபா வாங்கிக்கலாம், அநியாயமாக 308 ரூபா வாங்கிட்டாங்க. அப்புறம் வந்து ரிட்டன்லாம் போட முடியாது, அந்த மாதிரிக்கு வச்சுருக்குறாங்க, பார்த்து போடுங்க. சில்வராக இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து வீணா போய்ட்டுன்னு வச்சுங்களேன். இது ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. என்ன பண்ண போகிறேன்னா, வீணா போயிட்டா இது எல்லாத்துலேயும் இந்த ஒரு சின்ன சின்ன குட்டி பல்ப் இருக்கும் தெரியுமாங்க, அதை இது வந்து ஜாயிண்ட் பண்ணி வச்சு விடி பல்ப் அழகாக அப்படி நடுவில் தொங்க விட்டுறலாம். சிக்குன்னு அப்படியே கலர் கலராக எரியும் பாருங்கள், அந்த மாதிரிக்கு வச்சு விட்ருவாங்க. அதுக்கு யூஸ் ஆகும். வீணா போயிட்டா நல்லா இருக்குல்ல பாருங்கள். இது பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு மனசுக்கு ஒப்பாமல் தான் வாங்கியிருக்கிறேன். ஆன்லைன் இன்னொன்று வாங்கியிருக்கிறேன், இன்னொரு பொருள் வாங்கியிருக்கிறேன், அதை நாளைக்கு வீடியோ போடுறேன். இதுக்கு நீங்கள் பதிலாக சொல்லுங்கள். பதிலே பேச மாட்டேங்கிறீங்க, எதுவுமே எனக்கு கமெண்ட் அனுப்ப மாட்டேங்கிறீங்க. நல்லா தான் கமெண்ட் அனுப்புங்க. இவங்க என்னமோ சின்ன பிள்ளை வந்து இது நல்லா இருக்கு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கயட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் பார்க்க அழகாக இருக்கு. ஓகே பாய், டாடா.